எல்லா கனமும் மகிமையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி தான், முழுமையான சாட்சின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக ஒரு கேரளா சிரியன் கிறிஸ்டின்கள். அவங்க வந்து சின்ன வயசு 13 வயசில் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்து அவங்க மேரேஜ் பண்ணாங்க. எங்கள் அப்பா யாருன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் சொல்லுவார் இல்லையா, அவருடைய துணைவியார் விஎன் ஜானகியோட தாய்மாமன், சொந்த தாய்மாமன். விஎன் ஜானகி அழைத்து வந்து நடிகை ஆக்கிறது எல்லாமே எங்கள் அப்பா தான். அவங்க பெரிய டாப் லெவலில் போடணுன்னே எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு உறவு ஏற்பட்டு எங்கள் அப்பாவுக்கு அவர் பிரச்சனை ஆகி கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டாரு. எம்ஜிஆர் வந்து கேஸில் தோத்துட்டார், ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டார். அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுடைய இது இல்லையா, அதனால் அதன் பிரகாரம் தான் நடப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. காலையில் ஃபுல்லாக தண்ணி குளிச்சுட்டு ஈரப்புடவையோட எனக்கும் தண்ணி ஊற்றிட்டு கூப்பிட்டு போவாங்க. 3 கிலோமீட்டர் போவோம், டெய்லிக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், எல்லாம் வருவோம். எங்கள் அம்மா அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் அவங்க ட்ராமா நடத்தினாங்க, நாடக குரூப் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், பத்மினி தில்லானம்பரம் பத்மினி அவங்க தங்கை வச்சு நாடகம் நடத்தியிருக்காங்க. படங்கள் எடுக்க முயற்சி பண்ணாங்க, சக்கரதாரி படத்தில் நடித்தாங்க. இப்படி பல விதமான அனுபவங்கள் பட்டிருக்கு. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், நமக்கு தான் நல்ல காசு வருது, எதுக்கு தேவையில்லாமல் இல்லை சினிமாவில் வரணும் அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வாழ்க்கை சினிமாவில் வரவே முடியல. எவ்வளோ பூஜைகள் பண்ணாங்க, எவ்வளோ புனஸ்காரங்கள் பண்ணாங்க, கடவுளை அவளை கை தூக்கி விடவே இல்லை. அவர் நம்பின கடவுளை கை விட்டாங்க. ஏன்னா இவங்களும் விக்கிரகாராதனை பண்ணிட்டாங்க. பெரிய பாவம் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்கிறது வந்து விக்கிரகாராதனை செய்யவே கூடாது. தவறுகள் சின்ன சின்ன தவறு செய்யலாம், ஆனால் விக்கிரகாரம் செய்கிறது நம்ம பைபிள்லேயே படிக்கிறோம். ஒரு முறையும் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவர் காப்பாற்றுவார் கடவுள். ஆனால் மறுபடியும் இவங்க போய் பாகால் போன்ற விக்கிரகாரம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பாவத்துக்குள் மாட்டிக்குவாங்க. அப்படி எங்கள் அம்மா செஞ்சு அது கடைசி வரைக்கும். அப்போ எங்கள் பெரியம்மா மறுபடியும் கேரளாவில் வராங்க. அவங்க பக்காவாக கிறிஸ்டின் தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டில் போயிருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா உடம்பு செலவு இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்களுக்கு வீடே இல்லாமல் போச்சு. நீங்களாம் அதெல்லாம் நம்ப மாட்டீங்க. ஒரு வீடே கிடையாது எங்களுக்கு. எங்கள் அப்பா வெக்ஸ் ஆகிட்டார், கல்யாணம் பண்ணல. அதனால் எங்கள் அப்பா ரொம்ப வறுமையில் போயிட்டு யாரை எப்படி ஒன்றா போங்கடான்ட்டார். அப்போ நாங்கள் ஒன்று சித்தி வீட்டில் இருப்போம், இல்லை பெரியம்மா வீட்டில் இருப்போம், அப்படி இருப்போம். அப்போ பெரியம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க என்னை சர்ச்சுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படி நான் வந்து அப்புறம் ஹோலி ஏஞ்சல்ஸில் படித்தேன், டான் பாஸ்கோ படித்தேன், சென்ட் கொலம்பஸ். அதனால் கடவுளுடைய வார்த்தைகள் என்னை அழைத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த பக்குவம் நமக்கு வரல. ஒரு டைலமாக இருக்கும், அப்படியா இதுவா சினிமா போகணுமே அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஆனால் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வயதில் நாடகத்தில் நடித்தேன். கிட்டத்தட்ட 1000 ட்ராமா பண்ணியிருக்கிறேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனில் பரிசு வாங்கியிருக்கிறேன், பாரதிதாசனில் பரிசு வாங்கியிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் என்னை காப்பாற்றவே இல்லை. அப்போ கடவுளை நம்பி ஜெபிச்சுட்டே இருப்பேன் நான். எப்பப்போ ஆண்டவரே என்ன இப்படி பண்ணிட்டீங்களே. நான் சினிமாவுக்கு வரணும்னு சின்ன வயசுல எங்கள் அம்மா நினச்சாங்க, நானும் நினச்சேன். ஆனால் வர முடியல. நாடகம் நடத்தணும், எல்லாம் தோல்வி தான். ஒரு நாடகம் கூட சக்ஸஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப யோசித்து வேதனைப்பட்டு இருக்கும்போது அப்புறம் ஹோட்டலில் வேலை செஞ்சேன், மொசைக்கு வேலை செஞ்சேன், கார்பெண்டராக வேலை செஞ்சேன். நான் செய்யாத வேலையே கிடையாது, எல்லா வேலையும் செய்வேன் நான். ஏன்னா வறுமை, அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டம். எங்கே போனாலும் எங்கன்னா சாப்பிட இந்த கேரள ரவுண்ட்ஸ்லாம் கூப்பிட்டா ரொம்ப ஆர்வமாக போவோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் போனால் கேக் கொடுப்பாங்களே, காஃபி கொடுப்பாங்க நைட்டில். அந்த ஊழியத்துக்காக போகிறதில்ல, அந்த சாப்பாட்டுக்காக போவோம். அப்படி ஒரு வறுமையை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்படியே போய் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராகி ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப காரியங்கள்லாம் பண்ணி ஒரு சினிமா படம் எடுத்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து சென்சார் கூட ஆயிடுச்சு. அதை நம்பி கல்யாணம் கூட பண்ணிட்டேன். ஆனால் படம் வெளியே வரல. அதுக்கப்புறம் 5 நாள் பூஜை போட்ட படம் வரல, 2 நாள் பூஜை போட்ட படம் வரல, படங்களே வராது. யாராவது என்னை பார்த்தா நீ எடுத்தால் படமே வராதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராசியான கை நான் இருந்தது. அப்போ நமக்கு ரொம்ப வேதனையும் விழிப்பு வந்து கடைசியில் ஒரு வழியாக போய் ரவிக்குமார் சேர்ந்து விக்ரமன் மூலமாக ஒரு படத்தில் நடித்து, உன்னிடத்தில் கொடுத்த படத்தில் நடித்து ஓரளவு நடிகராகி நல்ல வசதியெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் காரு வீடு அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை வந்து எனக்கு பெல்ஸ் பால்சின்னு ஒரு வியாதி இருக்குது. யாருக்கா தெரியுமா அது? பெல்ஸ் பால்சின்னா என்ன சொல்லுவாங்க, அது வாய் வாதம் இல்லையா? அது வாய் இப்படி கோணிக்கும், இப்படி இருக்கும். வாய் நல்லா இருக்கா? நேராக இருந்தாலே முகம் நல்லா இல்லை, வாய் கோணிக்கணும். எப்படி யோசிச்சு பாருங்கள். இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும், பேச முடியாது, இப்படியே தான் இருக்கும், இப்படியே இருப்பேன் நான். அப்போ ஒரு படம் நடிக்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு ஒரு படம் நடிக்கிறேன். அப்போ எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ வாய் கோணிக்கு இனிமே எப்படி நடிப்பான் படத்தில், அவ்வளோதான் தூக்கிடலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் டைரக்டர் கூப்பிட்டு, எப்பா நீ அப்படிலாம் பண்ண வேணாம், ஒரு அடிக்க சொல்லி ஹீரோவை
அடிச்சோன்னு நான் அப்படி வாயை பண்ணிக்கிறேன், அச்சுதல் வாய் கோணிக்கிறேன் அப்படின்னு கதையை மாற்றி அந்த படம் பூரா வாய் கோண மாதிரி நடிச்சிருப்பேன். அந்த படம் பூரா நடிச்சிருப்பேன். கமல் சாரை பார்க்க போகிறேன். கமல் சார் அப்போ கால் உடஞ்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன பார்த்தீங்கன்னா பெல்ஸ் பாலிசியா என்ன ஆச்சு? ஆயிடுச்சு சார், என்ன பண்ணுறது? நான் அதனால் என்ன பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி ஜெயிக்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோ ஒரு அரை விட்ட சொல்லிட்டு அதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோம். இப்போ அவர் சொல்கிறார் கமல் சார், நீங்கள் அப்படி சொல்லலாம், நான் காலை நொண்டிங்கன்னு அப்படி சொல்ல முடியுமா அப்படின்றாரு. அந்த மாதிரி அவஸ்தை. அப்போது ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்கிறான். எனக்கு செல்ஃபி எடுக்கும்போது சொல்கிறான், என்ன சார் சிரிக்க மாட்டீங்க, ஒழுங்கு எடுக்கிறீங்க. எனக்கு வாய் வராது, நான் எப்படி ஒழுங்கு எடுப்பேன்? சிரிக்கிறீங்க சார், சிரிங்க சார். டேய் சிரிக்க முடியாதுடா, என்னால், என் நிலைமை அப்படி இருக்கடாருன்னு இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ எங்கெங்கேயோ போனேன். கண்ணு மூட முடியாது ராத்திரியில், பிளாஸ்டிக் வச்சு கண்ணு மூடணும், அப்போ தான் தூங்க முடியும். இப்படி பல அவசரம். அப்போ நான் நினச்சி அவ்வளோ சினிமா வாழ்க்கை போயிடுச்சு. ஏன்னா ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி உதவிக்கிறதாகி ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகராகி ஒரு டைரக்டர் ஆகிற நேரத்தில் இப்படி ஒரு வியாதி வந்து நான் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் கடவுளோட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம், சினிமாவே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லும்போது எல்லாம் எங்கெங்கேயோ போனாங்க. பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் இவர்கிட்ட போப்பா சரி பண்ணி விடுவார். நம்பிக்கையில் சின்ன இடம், ஏஎம் டாக்டர்னு ஃபிசியோதெரப்பி ஏஎம் டாக்டர். அவர் வந்தார், சார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வருவாங்க, அக்கு பஞ்சர்னுவாங்க, 10 ஊசி குத்துவாங்க, போய்டும் வாய் போயிடுச்சு. அப்புறம் வாய் அப்படியே தான் இருக்கும், ஊசி தான் உள்ளே போய் வரும். அதில் மாற்று கருத்தே இருக்காது. அப்படியே பார்த்து பார்த்து கடைசியில் அவர்கிட்ட போய் அவர் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வச்சாங்க எனக்கு. கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் ஒரு 1/2 மணி நேரம் அது உயிர் போய்டும் அந்த வலி நேரத்தில். அப்புறம் வாய் நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்னை பார்க்குறவங்களாம் டவுட்டாக பார்ப்பாங்க, வாய் சரியாக இருக்குதா உங்களுக்கு, சிரிங்க அப்படின்னும். சிரிச்சா கரெக்டாக தான் இருக்குது, எப்படி சரியாச்சு? கருத்தர் எனக்கு அருன்னார், இயேசு கிறிஸ்து எனக்கு காப்பாற்றினார். அதான் உண்மை. கரெக்டான ஒரு இடத்துல நமக்கு வியாதிகள்லாம் வரும், வியாதிகள் வராமல் இருக்கவே இருக்காது, எல்லாருக்கும் வியாதி வரும். ஆனால் வியாதி வரும்போது நம்மை சரியான இடத்துல வழி நடத்துறது தான் இயேசு கிறிஸ்து. அவர் கரெக்டான டாக்டர் கொண்டு போய் சேர்ப்பார். தப்பான டாக்டர்கிட்ட போட்டால் என்ன ஆகும்? ஸ்ரீதேவிக்கு அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன், அமெரிக்கா போயிட்டாங்க, லெஃப்ட்டுக்கு பிரெயினில் கட்டி, ஆனால் ஆப்ரேட் பண்ண ரைட் பண்ணிட்டான், பேச வரல அவங்களுக்கு. அப்போ தவறான இடத்துக்கு அனுப்பிச்சிடுவார் கடவுள். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து டாக்டர்கிட்ட போய் சொன்னால் கடவுள்கிட்ட அனுப்பிச்சு, இல்லை கடவுள்கிட்ட போய் சொன்னால் உனக்கு வியாதி வரும், டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க. டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அவர் தப்பான ஆப்ரேட் பண்ணி கடவுள்கிட்ட அனுப்பிச்சிடுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி ஒரு வியாதியெல்லாம் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இது ஒரு பக்கம். இதெல்லாம் விட தாண்டி ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் கடவுள் எனக்கு கொடுத்து வந்து ரொம்ப, நீங்களாம் நம்ப மாட்டீங்க சொன்னால், நம்பிக்கை தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நான் உயிரோடு இருக்கிறேன். அப்போது இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மறுபடியும் படம் நடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு மாதிரி வாயெல்லாம் சரி பரவாயில்லப்பா, காப்பாற்றின கடவுள், சந்தோஷமாக இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸ்டண்ட் வைக்கணும்னு சொன்னாங்க டாக்டர். ஸ்டண்ட்டு தானே வைங்கன்னாரு, 2 ஸ்டண்ட் வச்சாங்க. மறுபடியும் ஒருத்தர் அட்டாக் வந்துச்சு, ஸ்டண்ட்டு தானே வைங்கன்னாங்க. 4 ஸ்டண்ட் வச்சுருக்கேன். அப்போ நான் சொன்னேன், இன்னும் 2 ஸ்டண்ட் வச்சா நான் ஸ்டண்ட் மேன் ஆகிடுவேன், பெரிய ஃபைட்டர் ஆகிடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தேன். நான் எல்லாத்தையுமே ஒரு நகைச்சுவை எடுத்துக்கிற பண்பு இருந்துச்சு. எதுவுமே பாருங்கள், ஒரு ஹார்ட் அட்டாக் கூட நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த 2வது முறை பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னார், சார் உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒயிட் கவுண்ட் உங்களுக்கு கூடி இருக்குன்னு. வெள்ளை அணுக்கள் ஒன்று இருக்குது ரத்தத்தில், அது நமக்கு வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி தான், நம்ம உடம்புல வர்றதை காப்பாற்றும். ஆனால் அதிகமான தவறான சோல்ஜர்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ அந்த வெள்ளை அணுக்கள் எனக்கு அப்போ வந்து 10,000 கவுண்ட் வந்துடுச்சு. மனிதனுக்கு இருக்க வேண்டியது வெறும் 4,000 கவுண்ட்டு தான், எனக்கு 10,000 கவுண்ட் இருந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஸ்டண்ட் வைக்கிறது கஷ்டம் சார். நான் சொன்னேன், பரவாயில்ல வைங்க. அவர் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு மாதிரி அந்த நேரத்தில் பிளட் எடுத்து வெயிட் கவுண்ட்லாம் குறைச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டார். ஆனால் கவுண்ட் 10,000 ஆகிப்போச்சு. இதை பற்றி நான் நினச்சிட்டு, என்னடா 10,000 கவுண்ட், இது என்ன பெரிய பண்ண, அப்படி நம்ம தான் பார்ப்போமே யூடியூப் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு வழியாக தேடி பார்த்தா அது வந்து வெயிட் கவுண்ட் ஜாஸ்தி ஆகக்கூடாது, பெரிய பிரச்சனை, அது ஒரு மாதிரி லுக்கேமியா, ஒரு வகையான பிளட் கேன்சர் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னடா பண்ணுற யோசிச்சுட்டு திடீர்னு பார்த்தா ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் டெஸ்ட் பண்ணுறேன் லேப்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன பிரச்சனை? ஒயிட் கவுண்ட் கூடி போச்சு, அதானே எவ்வளோ சொல்லி தொலை அப்படிங்களா? 1 லட்சம் வந்துச்சு சார். இன்னும் பணம் வந்த மாதிரி சொல்கிறேன், 1 லட்சம் ஒயிட் கவுண்ட் தானே வந்துச்சு, பரவாயில்ல. என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, உயிரோடுறது கஷ்டம் சார், நீ போய் பெரிய டாக்டர் பாருங்க அப்படின்றான். அப்புறம் சரி விட்டுட்டேன். மறுபடியும் 6 மாதம் கழிச்சு மறுபடியும் பார்க்குறேன் 2 லட்சம். இப்போ எத்தனை லட்சம் இருக்கு எனக்கு தெரியாது, கோடியாக வச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் உள்ள, எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது. அப்போ நான் நினச்சி மறுபடியும் ஆகிடுச்சு. அப்போ நான் பெரிய டாக்டர் வரதராஜன் அபிவுல்லா ரோட்டில் பிளட் டிஸார்டர் பார்க்குறவர், அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், சார் உங்களுக்கு ஒயிட் கவுண்ட் வந்துடுச்சு, இட் இஸ் ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சர், இட்ஸ் ஒரு டைப் ஆஃப் லுக்கேமியா. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீமோதெரப்பின்னு ஒன்று பண்ணோம், ஸ்ரீவித்யா நடிகை பண்ணாங்க தெரியும்,
அந்த கீமோதெரப்பி பண்ணால் உங்களுக்கு ஒரு 6 செஷன் பண்ணோம். 6 மாதம் 4 இந்த குப்புசாமி வந்திருக்காரு, அவருக்கு தெரியும், அவர் தான் கூப்பிட்டு போனார். அவரோட ஃப்ரெண்டு சுந்தர் தான் கூப்பிட்டு போனார். ஏன்னா அவருக்கு வந்து சரி பண்ணிட்டாங்க, அதில் என்ன சரி பண்ண கூப்பிட்டு போனாங்க. அதில் 6 மாதம் நான் சொன்ன கீமோதெரப்பிலாம் பண்ண மாட்டேன், கீமோதெரப்பி பண்ணால் முடியெல்லாம் கொட்டிடும், ஏற்கனவே இருக்கிற முடியை வச்சா வாழ்ந்து விட்டணும் சினிமாவில், முடியும் கொட்டோம், நமக்கு சினிமாவில் பெரிய சான்ஸ் கிடைக்காது சார், எல்லாம் முடியாது. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பயமுறுத்தினா. இல்லை சார் முடியாது சார், நான் பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொன்னார், சரி நீங்கள் இவ்வளோ பிடிவாதம் இருக்கீங்களே, இன்னொரு டெஸ்ட் எடுக்கலாம், ஒரு 20,000 ரூபா டெஸ்ட், பாம்பேக்கு டெஸ்ட் அனுப்பிச்சார். பாம்பே டெஸ்ட் அனுப்பிச்சா வந்தோன்னே அவங்க சொன்னாங்க கவுண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ஆனால் இது எப்போ பிரச்சனை பண்ணணும்னு தெரியாது, எப்போ வேணாலும் பிரச்சனை பண்ணணும், அந்த நேரத்தில் உங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை, திடீர்னு எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது, அதுதான் என்னுடைய பிரச்சனை. இப்போ ஒயிட் கவுண்ட் கூடிடுச்சு, 2 லட்சம் மேலே போயிடுச்சு. இப்போ நான் யோசித்து போயிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் நான் போகிறேன், அம்ஜிக்கரை பிரிட்ஜு, அருண் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, கூவாறு ஓடும். போயிட்டு யோசிக்கிறேன், நம்ம வறுமையில் இருந்தோம், வீடு இல்லை, சாப்பாட்டு கஷ்டப்பட்டோம், உதவி வைக்கணும், படம் எடுத்தோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகலை, கடைசி ஒரு வழியாக நடிக்கினாலும் ஒரு டைரக்டர் ஆகிட்டு அஜித் வச்சு ஒரு படம் பண்ணேன். இவ்வளோலாம் வந்து நல்ல வசதி வந்துடுச்சு, பசங்க நல்லா இருக்காங்க, காரு பங்களாலாம் வந்துடுச்சு. ஆனால் கடவுள் எனக்கு தீராத வியாதி ஒன்று கொடுத்துட்டாரு. இந்த வியாதி எப்போ வரும்னு எனக்கு தெரியாதுட்டார். அப்போ நான் நினச்சேன், வியாதி வந்து மறுபடியும் அந்த கீமோதெரப்பி பண்ணி இல்லை ஊசியை குத்து மருந்து குத்து இப்படியெல்லாம் சாப்பிட்றத நான் விரும்பலை. எனக்கெல்லாம் டக்குன்னு போயிடணும் உயிர். நான் ஜபம் பண்ணுறதே ஜீவனும் ஆவியோட வசனம் கொடுத்துருக்கிறீர்கள், இந்த வசனங்களை உலகெல்லாம் சாட்சியாக அறிவித்து தூங்கும் போதே நான் மரணிக்கணும், இதுதான் என்னுடைய ஒரே ஜபம், எப்போவுமே பண்ணுறது. அதான் நான் நினச்சேன், இப்படிலாம் நான் சாப்பிட்றது விரும்பலை. ஆஸ்பத்திரி போய் இழுத்துக்கின்னு ஆஸ்பத்திரி போனால் சொல்லுவாங்க, ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா தெரியுமா, சந்தோஷமா 10 இட்லி தின்னுருப்பான் அந்த காலத்தில். இப்போ அவர் ஒரு இட்லி தட்டுறது பெரிய விஷயமா இருக்கும். அண்ணன் கொஞ்சம் பாத்ரூம் போனார், 1க்கு 2 லிட்டர் போனாருமா, டேய் அவன் எவ்வளோ பாத்ரூம் போனார், ரோட்லலாம் நின்றான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படிலாம் வாடுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அப்போ கார் ஓட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் யோசித்தேன், நம்ம இனிமேல் வாழக்கூடாது, நம்ம அனுபவிச்சாச்சு, உலகம் பூரா எங்கே போனால் ரமேஷ் கண்ணான்னு உடனே தெரியும், யாருக்கும் தெரியாமல் இருக்க. யாராக இருந்தாலும் இன்றைக்கி கூட பெரிய போலீஸ் அதிகாரிலாம் சேர்ந்து பெரிய ஒரு மாரத்தான் என்ன தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு போயிட்டு பெரிய லெவலுக்கு போயிட்டு வரேன். அதனால் சரி நம்ம வாழ வேணாம், லைஃப்பை முடிச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக முடிக்கிறது எப்படி வழி, சூசைட் பண்ணால் காப்பாற்றிடுவாங்க, தூக்கில் கட்டினா கயிறு அருந்துடும், இப்படிலாம் பல பிரச்சனை இருக்குது. யோசித்தேன், கார் ஓட்டு போகிறேன், இன்னும் கார், அந்த காரில் வந்திருக்கிறேன். போகும்போது பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜில் காரை விட்டோம்னு வச்சு ஏறி கார் கீழே விழும்போது அப்படியே மொத்தமாக காரும் போய்டும், நம்மளும் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஹைட் அந்த பிரிட்ஜு. பெஸ்ட் ஐடியா இதுதான், போயிடும், நம்ம இனிமேல் இருக்க வேணாம், போதும், வாழ்க்கையில் அனுபவிச்சாச்சு, போதும், வறுமையாக அனுபவிச்சாச்சு, சந்தோஷம் அனுபவிச்சாச்சு. அப்போ கார் எடுத்துன்னு வேகமாக போயிட்டுருக்கிறேன். நான் இங்கேருந்து ஒரு 100 அடி தான் இருக்கும், அந்த செவரு வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 100 அடி தான் இருக்கும். நான் எப்படியா காரை திருப்பி சர்றன்னு போய் அப்படி இடிச்சானா பிரிட்ஜில் தேட்டினால கம்பி தான் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக காரை இடித்து விழுந்துடும் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த பிரிட்ஜ் நாங்கள் வாழ்ந்த ஏரியா அம்ஜிக்கரை. அப்படி போய் திருப்புறேன், இன்னொரு ஆட்டோக்காரன் எனக்கு முன்னாடி சர்ன்னு கட் பண்ணுறான். நான் டக்குன்னு பிரேக் அடிக்கிறேன், என்னடா இவன் எனக்கு முன்னாடி சாக போகிறான், அவள் வேலை, அவனுக்கு வெயிட் கவுண்ட் இருக்குமா, எனக்கு ஒன்றுமே புரியல, இப்படி ஆயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் நின்று அப்படி மெதுவாக பார்க்குறேன். அந்த ஆட்டோவில் ஒரு வசனம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதான் அந்த வசனம் வந்து என் வாழ்க்கையை அப்படியே மாறி போச்சு. அதுலேருந்து நான் டெஸ்ட் பண்ணுறதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இப்போ நல்லா இருக்கிறேன், இப்போ நடிச்சிட்ருக்கிறேன், நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கிறேன், நிறைய ஃபங்க்ஷன் போகிறேன், நிறைய பட்டிமன்றம் போகிறேன், எல்லாத்தையும் கடவுள் என்னோட இருக்கிறார். நான் டெஸ்ட் பண்ணுறதே விட்டுட்டேன், எதுக்கு கடவுள் டெஸ்ட் கொடுத்தாச்சு. சகல நோய்களும் உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு, உனக்கு ஆரோக்கியத்தை வரை பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக இருக்கிறவங்க காப்பாற்றுவார். எப்படி இருந்தாலும் கடைசியில் மனுஷன் சாகும்போது சின்ன ஒரு வியாதி வரணும், அதான டிக்கெட்டு. நேராக உட்காந்து அப்படி தூங்கி சாக மாட்டாங்க நிறைய பேர், ஏதாவது ஒரு வியாதி வர அதில் போவாங்க, அந்த நேரத்தில் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் கர்த்தரை நம்புங்கள், உங்களுக்கு எந்த தீங்குமே நேராது, எந்த காலத்தையும் நேராது. இதுதான் என்னுடைய சாட்சி. ஒரு அற்புதமான சாட்சியோட வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும், கேட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.